அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய நிலங்கள பொறுத்தளவுல நெறைய ஊடுபயிர் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தென்னை மரம் வச்சிருக்கவங்கலாம் நம்ம நெனைக்கிறோம். அ இந்த வெயில் காலத்தில நமக்கு தண்ணியும் கம்மியா இருக்கிறப்ப, இருக்கிற தண்ணியெல்லாம் சைடுலேருந்து வரக்கூடிய வெப்ப காத்தே எடுத்துட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அத தடுக்கிற மாரி என்ன பண்ணலாம்னா, தென்னந்தோப்புலலாம் தென்னந்தோப்பு, பாக்குத்தோப்பு, அதே மாதிரி மாந்தோப்பு இதிலெல்லாம் என்ன பண்ணலாம்னா, வேலி ஓரங்கள்ல கிளரிசீடியா அப்படின்னு ஒரு சீமை அகத்தி இருக்குங்க. அந்த சீமை அகத்திய என்ன பண்ணலாம்னா, 2 மரத்துக்கு நடுவா 1 ஒரு செடி அப்படிங்கிற மாரி நிலம் ஃபுல்லா நட்டு வைக்கலாம். இது என்ன செய்யும் அப்படின்னாங்க, அது வளர்ந்து வரும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு வந்துச்சுன்னா, அதோட கிளைய உடைச்சு அருவாள்ல வெட்டி அப்படியே அந்த கிளைய அங்கங்க இடத்துல நம்ம நிலத்துல போட்டு வச்சோம்னாலே, அதே காஞ்சு நிலத்துல இறங்குறப்ப, அது பெரிய சத்துக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மரமா இருக்குங்க. கிளரிசீடியா. அடுத்து 2வது ஆமணக்கு. கொட்டமுத்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது. வேலி ஓரத்துலயும் போடலாம், தோப்புக்குள்ளேயும் போடலாம், செடிகளுக்குள்ளேயும் போடலாம். 4 செடிக்கு நடுவுல தேவையை பொறுத்து அது நடலாங்க. இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, இதோட இலைகள் விழுகிறது, இதோடைய கழிவுகளால மண் வளமாகுங்க. நமக்கு நம்மளுடைய நேயர்கள் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதி வறண்ட பகுதியா இருக்கு. நாகப்பட்டினம், காரைக்கால், புதுக்கோட்டை, சிவகங்கை, சாத்தான்குளம், நாங்குநேரி, தேனி, வத்திராப்பு இந்த மாதிரியான வறண்ட பகுதிகளுக்கு இது மாதிரியான சின்ன சின்ன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தலாங்க. இருக்கக்கூடிய மரங்களோட கழிவுகளை நீங்கள் பயன்படுத்துறது மண்ணை வளப்படுத்த ஒரு மிகப்பெரிய விஷயங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது, முடிஞ்ச அளவுக்கு தென்னை மட்டையெல்லாம் நீங்கள் கழிக்கிறீங்க அப்படின்னா, இந்த வெயில் காலத்தில் 2ஆ வெட்டி அந்த மரத்தோட ஒட்டி இருந்து வரும் இல்லைங்களா, அந்த வளைந்த பகுதியை வெட்டிட்டு, இந்த இலை மட்டுமே இருக்கக்கூடிய பாதி இருக்கு இல்லைங்களா, அதை பாதியை வெட்டி எங்கே வெயில் விழுகுதோ, வெப்பம் விழுகுதோ அந்த இடத்துல பிரித்து போட்டுறணும். இதை போட்டுட்டாலே நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, வெயில் நம்ம நிலத்தில் நேரடியாக விழாதுங்க. அப்படி விழுகலை அப்படிங்கிறப்பே நமக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை நடக்கும். சரிங்களா? அந்த கவனத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதிகமான வெப்பம் நிலத்தில் விழுகாமல் ஊடு பயிராக எந்தெந்த பயிரெலாம் வளர்க்க முடியுமோ, உதாரணத்துக்கு கடலை, உளுந்துலேயுமே பார்த்திங்கன்னா நல்ல ரகங்கள்லாம் இருக்குங்க. முக்கியமாக கோட்டா 3ன்னு ஒரு ரகம் வந்திருக்குங்க. களிமண் நிலங்கள் வச்சுருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அது விளையுதுங்க. ஒரு ஏக்கருக்கு 1000 கிலோ வரலாம் அதோட உளுந்து கிடைக்குது. அந்த மாதிரியான ரகம். அதே மாதிரி பச்சை பயிறு, தட்டைப்பயிறு, கொள்ளு, எள்ளு இதெல்லாம் இந்த காலத்தில் போடலாம். இது என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு பக்கம் பயிராக இருக்கிறத விட இன்னொரு பக்கம் நிலத்தில் வெயில் நேரடியாக விழுந்து, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, களைக்கொல்லி பயன்படுத்துகிறப்ப மண்ணில் இருக்கக்கூடிய மட்கு பொருள் பொறிஞ்சு போகும்னு, அந்த மாதிரி பொறிஞ்சு போகாமல் இருக்க ஒரு கவராக இருக்கிறதுக்கு ஒரு பாய்ப்பாக இருக்கும். 2வது, இந்த காலத்தில் களை செடிகளை நம்ம நிறைய தொல்லை பண்ணவும் வேண்டியதில்லைங்க, விட்டுறலாம். சரிங்களா? அதே மாதிரி கொடி வகை பயிர், பூசணி வகைகள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அது வளர்த்து நிலத்தை மூடுற மாதிரி அமைப்பில் அப்படி பண்ணிக்கணும். முக்கியமாக வாழை இப்போ நடவு செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா, வாழை எங்கெல்லாம் நடவு செஞ்சோமோ, நடவு செஞ்ச இடத்துலலாம் நடுவில் இந்த லைன் போட்டு விட்டோம்னா, பூசணி விதைகளோட லைனை போட்டு விட்டோம்னா, அதோட படர்வு பார்த்திங்கன்னா நமக்கு நிலத்தில் தண்ணீர் குறையாமல் பார்த்துக்க, நமக்கு தண்ணீர் இல்லாதனால வரக்கூடிய அழுத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக பயன்படும். அதை நம்ம பண்ணலாம். பொதுவாகவே இந்த ஊடுபயிர் வெள்ளாமை இந்த கோடை காலத்தை பொறுத்தவரை சிரமமான காரியம். அதுக்கு தண்ணி கொடுக்கறது, அதை பார்த்துக்கிறது அப்படிங்கிறலாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஊடு பயிரை இந்த கோடை காலத்தில் பண்ணுறது மிகச்சிறந்ததுங்க. அது மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை தக்க வைக்கவும், மண்ணை உயிர்ப்பாக வச்சுக்கவும் இதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க வேளாண்மைத்துறை அலுவலகத்தில் எது குறைந்த விலையில் கிடைக்கிற விதைகளோ மானாவாரியாக கூட நம்ம இந்த அடுத்து வரக்கூடிய சித்திரை பட்டத்தை அடிப்படையாக வச்சு தூவி விடலாம். மீண்டும் சந்திப்போம்.